வெல்கம் பேக் டு எடுஃபிகேஷன். இன்னைக்கான வீடியோவில் ஒரு சில குயிக் ரிப்ளைஸ் பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஈவினிங் டீ டைம் குயிக் ரிப்ளை பார்க்கலாம். உங்களுக்கு எப்போ டீ குடிக்கணும்னு தோணுச்சுனாலோ இல்லை நீங்கள் யார்கிட்டயாவது கேட்கணுன்னாலோ இந்த மாதிரியான குயிக் ரிப்ளைஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், லெட்ஸ் ஹாவ் அ டீ டுகெதர். லெட்ஸ் ஹாவ் அ டீ டுகெதர் அப்படின்னா சேர்ந்து டீ குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறோம். ஓகே, லெட்ஸ் ஹாவ் அ டீ டுகெதர். அடுத்து, ஈவினிங் டீ மேக்ஸ் மீ ஃப்ரெஷ். ஈவினிங் டீ மேக்ஸ் மீ ஃப்ரெஷ். இப்படி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு டீ குடிக்கணும்னு தோணுதுன்னு அர்த்தம். அடுத்தவங்க கிட்ட அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை எதிர்பார்க்குறீங்க, அவனுக்கும் இது ஓகேவா அப்படின்னு. ஓகே, ஈவினிங் டீ மேக்ஸ் மீ ஃப்ரெஷ். ஈவினிங் டீ மேக்ஸ் மீ ஃப்ரெஷ் அப்படின்னு கேட்கலாம். டு யூ வாண்ட் டீ ஆர் காஃபி? டு யூ வாண்ட் டீ ஆர் காஃபி? உனக்கு டீ வேணுமா இல்லை காஃபி வேணுமா? பர்ஃபெக்ட் டைம் ஃபார் டீ பிரேக். பர்ஃபெக்ட் டைம் ஃபார் டீ பிரேக். சரியான டைம் டீ குடிக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? we are expecting to have a break, tea break. Okay, அடுத்து, nothing beats a hot cup of tea. nothing beats a hot cup of tea அப்படின்னா என்ன? அந்த டீ பிரேக்குக்கோ இல்லை அந்த டீக்கோ ஈடு இணை எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஓகே, நத்திங் பீட் a cup of tea. a cup of tea, கொஞ்சம் டீ குடிச்சா நமக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் வரும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நத்திங் பீட்ஸ் a cup of tea. இந்த மாதிரியான ஃப்ரேசஸ்க்கு நீங்கள் இதுதான் மீனிங் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அந்த சுச்சுவேஷன்ல உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை வெளிப்படுத்தக்கூடியதா இதெல்லாம் அமையும். ஓகே, நத்திங் பீட்ஸ் a cup of tea, a hot cup of tea. ரெண்டாவது பார்க்க போகிற குயிக் ரிப்ளை பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் டாக். ஓகே, ஷாப்பிங் டாக். ஒரு கடைகளில் போயிட்டு நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது இந்த மாதிரியான குயிக் ரிப்ளை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். பார்க்கலாம். ஹவு மச் இஸ் திஸ்? ஹவு மச் இஸ் திஸ்? இது எவ்வளவு? ஷோ மீ சம்திங் எல்ஸ். ஷோ மீ சம்திங் எல்ஸ். நம்ம காமிச்சிட்டு இருக்கிறதுலையே இன்னும் வேற ஏதாவது காமிங்க அப்படின்னு கேட்போம்ல. ஷோ மீ சம்திங் எல்ஸ். ஷோ மீ சம்திங் எல்ஸ். இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ். இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ். இது ரொம்ப விலை அதிகமாக இருக்கு. இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ். Do you have this in another color? இதை நம்ம அடிக்கடி கேட்போம். Do you have this in another color? இதில் வேற கலர் இருக்கா? இதில் வேற கலர் இருக்கா? எப்படி கேட்கணும்? Do you have this in another color? அடுத்து, ஓகே, I will buy it. I will buy it. இது பிடிச்சிருக்கு, இதை நான் வாங்கிக்கிறேன். I will buy it. I will buy it. ஓகே, மூணாவதா இருக்கக்கூடிய குயிக் ரிப்ளை ஆஃபீஸ் ஒர்க் லோட். ஆஃபீஸ் ஒர்க் லோட். வேலை பளு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான குயிக் ரிப்ளைஸ் உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். பார்க்கலாம். டூ மச் ஒர்க் டுடே. டூ மச் ஒர்க் டுடே சொல்லலாம். டூ மச் ஒர்க் டுடேன்னா பயங்கரமாக வேலை இருக்குது. டெட்லைன் ஆர் கில்லிங் மீ. டெட்லைன்ஸ் ஆர் கில்லிங் மீ என்ன அர்த்தம்? நிறைய வேலை இருக்குன்னு தான் இதுக்கும் அர்த்தம். நீங்கள் எங்கேனாலும் இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். டெட்லைன்ஸ் ஆர் கில்லிங் மீ. அடுத்து, நோ டைம் டு ரிலாக்ஸ். நோ டைம் டு ரிலாக்ஸ். ரிலாக்ஸுக்கு டைமே இல்லை அப்படின்னா அர்த்தம்? யூ ஆர் ஸ்வாம்ப்டு வித் சம் ஒர்க்ஸ். ஓகே, அடுத்து, பேக் டு பேக் மீட்டிங். சூப்பராக இருக்கும், யூஸ் பண்ணுங்க. பேக் டு பேக் மீட்டிங். பேக் டு பேக் மீட்டிங். தொடர்ந்து உங்களுக்கு மீட்டிங் இருந்துகிட்டே இருக்குது, உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ண டைமே இல்லை, பேசுறதுக்கு டைம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ இவ்வளோ வேலை இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் இந்த ரிப்ளை கொடுத்தாலே போதும். they can understand. ஓகே, உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. பேக் டு பேக் மீட்டிங். நீட் அ காஃபி பிரேக். நீட் அ காஃபி பிரேக் அப்படின்னு என்ன? வேலையிலே இருக்கிறீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும்னு கேட்குறீங்கன்னு அர்த்தம். ஓகே, நீட் அ காஃபி பிரேக். அந்த இடத்துல காஃபி தான் குடிக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. பட் நீட் அ காஃபி பிரேக்னா we are expecting a time of break. ஓகேவா? அடுத்து, அதுக்கு இருக்கக்கூடிய குயிக் ரிப்ளை பார்த்தீங்கன்னா கேர் அண்ட் லவ். மார்னிங் டைத்தில், எஸ்பெஷலி மார்னிங் டைமில் கேர் அண்ட் லவ். காலை நேரத்தில் உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட, ஒரு அன்பானவங்க கிட்ட நீங்கள் எப்படிலாம் ரிப்ளை பண்ணலாம், எப்படி அந்த இடத்துல அந்த அந்த சுச்சுவேஷனை டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில ஃப்ரேசஸ். குட் மார்னிங். காலையில் எழுந்திரிச்சதும் ஜஸ்ட் ஒரு குட் மார்னிங் உங்கள் பேர்கிட்டையோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேயோ சொல்லி பாருங்கள். அதில் இருக்க ஆனந்தமே தனி தான். குட் மார்னிங் சொல்லுங்க. குட் மார்னிங்.
How is your health? How is your health? How do you feel? How do you feel டா அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு அவருக்கு அடிபட்டிருக்கணும் இல்னஸாக இருக்கணும்ன்ற அவசியம் எதுவுமே கிடையாது. How do you feel அப்படின்னாலே கேரிங்கா அன்பா நீங்க உங்களோட எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். How is your health? How do you feel? கேளுங்க. அடுத்து, Did you have your breakfast? Did you have your breakfast? சாப்பிட்டியாடா? Did you have your breakfast? Do exercise daily. Do exercise daily. Okay, do exercise daily. அடுத்து, always stay happy. Always stay happy. இதுக்கெல்லாம் இந்த phrase யூஸ் பண்ணதுக்கு காரணம் எதுவுமே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. Okay, you can use it whatever. Whenever you feel, you can use it. Because இது எல்லாமே general ஆன இருக்கக்கூடிய love and careக்கான phrases. Always stay happy. சொல்லுங்க, நல்லா இருக்கும்.